டிஎன்பிஎஸ்சி 2019ல கேட்ட கேள்வி. யூனிட் வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார்? Who provided the vimana of the famous Nadarajan temple at Chidambaram with the golden? இதுக்கு ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன், ஆப்ஷன் பி முதலாம் பரந்தாங்கன், ஆப்ஷன் சி முதலாம் ராஜேந்திரன், ஆப்ஷன் டி முதலாம் நரசிம்மவர்மன். இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சிதம்பரம் நடராஜர் கோவிலோடைய பொற்கூரையை வேந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் பரந்தாங்கன். முதல்ல சோழ வம்சத்தையே நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயாலய சோழர். அடுத்தது சோழ தேசத்தை யார் ஆண்டாங்கன்னா அவருடைய புள்ள முதலாம் ஆதித்யா. அதுக்கு அடுத்தது யார் ரூல் பண்ணிருப்பாங்கன்னா முதலாம் பரந்தாங்க சோழன். இப்போ முதலாம் பரந்தாங்கனை பத்தி முக்கியமான சில குறிப்புகளை பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியம். முதலாம் பரந்தாங்க சோழனுடைய இயற்பெயர் வீரநாராயணன். இவரை பத்தியும் இவருடைய வரலாற்று பத்தியும் கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர்ல வைகுண்ட பெருமாள் கோவில் என்ற இடத்துல இருக்கு. இது இந்திய தொல்லியல் துறை பாரம்பரிய சின்னமாகவே அறிவிச்சிட்டாங்க. முதலாம் பரந்தக சோழன் பதவியேற்று 3 வருஷத்திலேயே பாண்டிய மன்னனை தோக்கடிச்சு மதுரையை கைப்பற்றிருப்பாரு. இதனாலதான் முதலாம் பரந்தாங்கனுக்கு மதுரை கொண்டான் என்ற பெயரும் வச்சிருப்பாங்க. இப்போ அதே வருஷத்துல 2வது கேள்வி பாத்தீங்கன்னா மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? இந்த கேள்வியோட பதிலும் முதலாம் பரந்தக சோழன். இதுதான் பரந்தக சோழனுடைய வம்சாவளிகள். இவங்களை பத்தி எல்லாம் பொன்னியின் செல்வன் படத்திலேயே காட்டியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? Who was the son of சிம்ம விஷ்ணு? இந்த கேள்வியோட கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து எந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு கேள்வி வேணும்ன்றதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.